அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி டல்கோனா ஓரியோ கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டல்கோனா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அது மெல்ட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்ததும் அதை ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் கூல்டவுன் ஆக விட்டுருங்க. இதை நம்ம ஓரியோவையும் க்ரீமையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டு இதை சைடில் வச்சுருங்க. அண்ட் நம்ம டல்கோனா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். டல்கோனா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது மூடி வச்சுருங்க, இல்லைனா ஸ்டிக்கி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் கிரைண்ட் பண்ணது எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் டல்கோனா பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டருக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்ததும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பேனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 தாட்டி டேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஏர் ஃபில் ஆகாமல் இருக்கும், பபிள்ஸ் இல்லாமல். நெக்ஸ்ட் இது 20 மினிட்ஸ் பேக் பண்ண விட்டுருங்க. இது பேக் ஆகிற வரைக்கும் நம்ம ஐசிங் ரெடி பண்ணிக்கலாம். ஓரியோ பேலன்ஸ் க்ரீமில் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதை ஒரு பெரிய பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம டல்கோனா பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வரைக்கும் டல்கோனா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஐசிங் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேக் ரெடி ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா பேக் ஆயிடுச்சு. ஒரு பைப்பிங் பேக்கில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் க்ரீமை. இப்போ நம்ம க்ரீமை கேக் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கேக் சாஃப்டாக வந்திருக்கு. நார்மலாக கேக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் இதில் ஆட் பண்ணல. நான் டேரெக்டாகவே க்ரீம் பண்ணுறேன். பிகாஸ் அந்த க்ரீமில் உள்ள மாய்ஸ்சரே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேக் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நம்ம டல்கோனா கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். டூ சப்போர்ட் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.